மல்டிபர்பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் சில கூகுள் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம டாகில் தொடங்கலாம். பார்த்தீங்கன்னா, இப்போ ஹேண்ட் சிம்பிள் காட்டும்போது நம்ம எங்கெல்லாம் கைக்கமோ அங்கே நாய் வரும், அதோட சத்தம் போடும். பார்த்தீங்களா, நல்லா இருக்காது, அப்படியே அழுக்காகவும் ஆகும். அதை க்ளீன் பண்ணுங்க, காசு சிம்பிள் கொடுத்தா அப்படியே க்ளீன் ஆகிடும். நம்ம அதுக்கட்டு எதை டச் பண்ணாலும் வராது அந்த மாதிரி. அதுக்கட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதை அப்படியே தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிட்டு, இதை கேட்ஸுக்கும் டாக்ஸுக்கும் மட்டும்தான் இருக்கும். வேறு அனிமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம ஹார்ஸ் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா, அங்கே சவுண்டு சிம்பிள் காட்டுதா, நம்ம அதை கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், குதிரை சத்தம் கேட்கும். பார்த்தீங்களா, குதிரையோட சவுண்ட்ஸ் இதில் இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் சத்தம் கேட்கும், அதுக்கடுத்து ரிப்பீட்டடாக தான் இருக்கும் வாய்ஸு. அப்படியே அது தானாகவே நின்றுடும் சவுண்டு. திரும்பவும் கொடுத்தா திரும்பவும் சத்தம் வரும். அடுத்து நம்ம கேங்குருக்கு போகலாம். கேங்குருக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது, சில விலங்குகளுக்கு கிடையாது. அதோட நம்ம எலிஃபண்ட்டு பாருங்கள் இருக்கும், கண்டிப்பாக எனக்கு தெரியும். பாருங்கள் இருக்கா, இருக்கும். அப்படியே காற்றுக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, யானை சத்தம் கேட்குதா, எப்படி யானை சத்தம். கிளிக் பண்ணுவேன். அவட சிங்கத்துக்கு பாருங்க, புலிக்கும் பார்த்தீங்கன்னா உண்டு. அதோட கரடிக்கும் இருக்கு பாருங்க. வேற நம்ம விலங்கு, அடுத்து நம்ம வேல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளூ வேல் உண்டுல்ல, இதுக்கும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்கும். நான் காமிக்கல, சவுண்ட் இருந்தது. இருங்க, திரும்ப ட்ரை பண்ணலாம். காட்டுக்கு பார்த்தீங்களா, இதுக்கும் சவுண்டு சிம்பிள். பார்த்தீங்களா, இதுக்கு சவுண்டு வித்தியாசமாக இருக்கானா. தண்ணியில் போகிற சத்தமும் கேட்கும். பார்த்தீங்களா, தண்ணியில் போகிற சத்தம். அதோட எல்லா சத்தமும் இருக்கு இல்லை. சரி, அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம். சரி, நம்ம அடுத்து இதுக்கு சத்தம் இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம். ஷார்க்குக்கு இருக்கு பாருங்க. இப்போ சத்தம் முடிய போகுது, முடிஞ்சு திரும்ப கொடுத்தா வேற ஒரு சத்தம் இல்லை, அதே சத்தம். சில கம்மியான சவுண்ட் வச்சுருக்காங்க இல்லை. சரி, அடுத்துதான் நம்ம இதுக்கு கேட்டுக்கு அதே மாதிரி இருக்குன்னு சொன்னால அதையும் பார்ப்போம். பார்த்தீங்களா, நம்ம எதையும் கிளிக் பண்ண முடியாது. கிளிக் பண்ணால் பூனை கை வைக்க, நம்ம மற்றபடி எதுக்குள்ளேயும் போக முடியாது. இந்த மோடில் இருக்கும் போது க்ளோஸ் கொடுத்தோம்னா நம்ம எதாவது கொடுத்துக்கலாம். அப்படியே வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணலாம். ஆனால் இப்படி கீழே போகலாம், இங்கேயே பூனை வைக்கும், கையெல்லாம் வைக்கணும். க்ளீன் பண்ணி பாருங்க, தண்ணி அது அடி வரைக்கும் போகும். அடி எவ்வளோ தூரம், அடி ஃபுல்லாக போய்கிட்டே தானே இருக்கும். சரி, நம்ம க்ரோ அடுத்து பேர்ட்ஸோட சவுண்டில் க்ரோ பார்ப்போம். காக்காவோட சவுண்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. சரி, சிக்கனுக்கு சவுண்டு
வச்சுருக்காங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? சரி, பிக்கு இருக்கு பாருங்க. என்ன யாரும் அழற மாதிரி இருக்குல்ல இது? நல்லா இருக்குல்ல இதுவும்? சரி, பீக்காக்கு பார்ப்போம். பீக்காக்கு மட்டும் போட்டு பீக்காக்கு பேர்டு போட்டு பார்த்தா அதுதான் பார்ப்போம். சிலதுக்கு ஒரு இது போட்டால் தான் காட்டும். இந்தியன்னு பீ ஃபவுல்னு இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் வித்தியாசமாக இருக்குது சத்தம். சரி, நம்ம வந்து வேறு ஸ்பேரோக்கு போட்டிருக்காங்களாம் பார்ப்போம். ஆனால் சிட்டுக்குருவிக்கு என்ன காட்டலை. சிட்டுக்குருவிக்கு இல்லை போல இருக்கு. சிலதுக்கு இருக்காது. ஆனால் சரி, நம்ம அடுத்து ஃபெஸ்டிவல்ஸில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஹோலியில் ட்ரை பண்ணலாம். ஹோலியில் பார்த்தீங்களா, நம்ம வந்து நாயெல்லாம் பூனாலும் நம்ம கையைக்கே சத்தம் போட்ட கை வைக்கல அந்த இடத்துல. நம்ம இப்போ கை வைக்க இடத்துலலாம் அங்கே பாருங்கள் எப்படி ஹோலி கலர் அடிக்கும். அது ரேண்டமாக ஏதாவது கலரு. நாய்க்கும் பூனைக்கும் எப்படி ரேண்டமாக ஒரு வருது அது மாதிரி. இதுக்கும் தண்ணி இருக்குது க்ளீன் பண்ணது. நம்ம ஹோலி கொண்டாடுறாங்க பாருங்க, க்ளீன் ஆகிட்டு. கிறிஸ்மஸ் பாருங்க, இப்போ வரும் கிஃப்ட் சிம்பிள் வந்துட்டா ஏதோ கேம் மாதிரி இருக்கும் இந்த கிறிஸ்மஸில். அப்படிதான் வரும் பாருங்க. இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. வரமாட்டுது. வந்துக்கிட்டு இருக்கு, காட்டுது. வந்துட்டு இப்போ அங்கே பிளேன்னு கேட்குதா? இந்த மாதிரி ஏதாவது ப்ளே கேம்ஸ். இந்த கேம் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. சத்தம் வேணால் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, நான் வெளியே போயிடுவேன். அதோட தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, விளக்கு ஏற்றுறதுக்குள்ள நம்ம ஒரு விளக்கு கொடுத்துருவாங்க இங்கே ஓரமாக. நம்ம அதை இழுத்து வேறு எந்த விளக்கையும் இழுக்க முடியாது. இது மட்டும்தான் நம்மளால் நவுத்த முடியும். அப்படியே விளக்கு ஏற்றிங்க பாருங்க, எப்படி பிரகாசிச்சுட்டு போயிடும். திரும்பவும் வேணால் விளக்கு ஏற்றலாம், நல்லாயிருக்கும் இது. இதுவும் சரி. இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு நிறையவே கூகுள் ட்ரிக்ஸ் பார்த்தாச்சு. இல்லை எந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.